துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நிறைந்த மனதோடு இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இந்த உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே கூட்டிச்சேர்த்த பெரிதான கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சித்தத்தோடு எங்கள் ஆண்டவர் சேர்த்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்த வந்த தயவுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்த தேவக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை போஷித்தீர், எங்களை வழிநடத்தினீர், எங்கள் ஒவ்வொரு பாதைகளும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது கர்த்தாவே. உம்மை நன்றி நிறைந்த மனதோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு மத்தியிலும் கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஆராதனை உம்முடைய அபிஷேகம் நிரம்பட்டும், ஒவ்வொருவரும் கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு பெரிய மெய்யான ஒரு விடுதலையை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்த மக்கள் வந்தவனும் போகாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணி தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, செய்து கொடுக்குற உடைய தாசனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வொர்ஷிப் பண்ணுகிற ஒவ்வொரு பீப்புளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இசைக்கிற வாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அபிஷேகம் ஆண்டவரே. உடைய கரம் கூட இருக்கட்டும், தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய பெரிதான பிரசனம் கூட இருக்கட்டும். ஆவியானவர் தாமே நீரே அசைவாடுவீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இடைபடுங்க, நீரே பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, எடுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதத்தின் மூலம் நாம் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 55, சாம் 55 ஒன்றன் பின்றாக வாசிப்போம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என் மேல் பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகள் என் மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்பி தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாசையை பிரித்து போக பண்ணும். கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது. அக்கிரமம் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை இரட்சிப்பார். அந்திசந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள். அவன் தன்னோடே சமாதானமாயிருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எல்லோரும் சேர்ந்து தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இரத்தப்பிரியரும் சூதுமுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வாரிகளும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆதரிக்கும் தெய்வம், நம்மை ஒருபோதும் தள்ளவிடாத தெய்வம். ஹல்லேலூயா. பாடுவோம். என்னில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு. ஹல்லேலூயா. அன்பாக செய்த நன்மை
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. பலமுறை இன்றைக்கு இந்த ஏற்கனவே நாம் இந்த வசனத்தை, இந்த ஒரு காரியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஆராதனையில், குறிப்பாக ஆங்கில ஆராதனையில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது எனக்கு. என்னென்னா, அவர்கள் தேர்ந்தெடுத்த எல்லா பாடல்களும் பார்க்க வேண்டும் என்றால் செய்திக்கு ஏற்ற பாடல்களாய், கோர்வையாய், அழகாக ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே அநேகர் சொன்ன காரியம், பாடின காரியங்களை பார்க்கிறோம். இட் இஸ் அபவுட் hunger. Blessed are those who hunger. சொல்லி முடிங்க பார்க்கலாம். And thirst after righteousness. அதான் இல்லை. சரி, அதான் இல்லை. அதான் பொதுவாக அதான் சொல்லுவோம் நம்ம. பட் we are going to look into another verse. Blessed are those who hunger now. Luke chapter 6 verse 21. லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆமென். திருப்தி அடைவீர்கள். போதுமா. முன்னாடி பசி, பழைய பசி, இந்த பசி, அந்த பசிலாம் கிடையாது. இப்போது பசி இருக்கா? கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய சேர் கொஞ்சம் காலியாக இருக்கிறத பார்க்கலாம். மேலக்கெல்லாம் பார்க்குற நிறைய சேர் காலியாக இருக்குது. ஏன்னா இந்த என்ன வாரம் இது? 4வது வாரம். அதனால் அடுத்த வாரம் ஃபஸ்ட் வீக்குங்க. அது முதல் வாரம். அது முதல் வார பசி. அது பசி, சரிங்களா? இது 3 வாரம் அடிச்சிச்சுல, கொஞ்சம் அப்படி மாதிரி. இப்பொழுது பசியாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்பொழுது பசியாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். பசி என்பது நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். பசி என்பது வாழ்க்கையில் அருமையான அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற ஒன்று. ஆனால் இந்த நாட்களில் பசி என்றால் என்னன்னு தெரியாத ஒரு காலத்துக்குள் வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் எல்லாருக்கும் பசினா தெரியும், இப்போ யாருக்கும் பசி தெரியாது. ஏன்னா பசினா உடனே அவங்க அப்பப்போ என்னங்கிறது, அவங்களுக்கு ஸ்விக்கி வருது, இது வருது, அது வருது, இந்த நொறுக்கு தீனி வருது, அந்த தீனி வருது, இந்த தீனி தனி என்னமோ இருக்குது, சரியா? அது விட்டு யாருக்கும் பசினாலே இன்றைக்கி யாருக்கும் தெரியலம்மா. பசி அறியாத அருமையால் ஒரு காலத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு யாருக்கும் இன்றைக்கி பசி இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக, உடனடியாக காணப்படுகிற. ஒரு காலத்தில் பசிச்சா கூட அந்த விறகடுப்பு வச்சு அந்த விறகடுப்பு வச்சு அந்த மண்பானையில் செய்யும் போது சாதாரண பசி கூட கொள்ள பசி ஆகிடும். அந்த கொள்ளை பசி ஆகிடும். அது ஒரு வாசனை மணக்கும், கம்மன்னு வீசும். இதில் கொஞ்சம் பசி, ஜாஸ்தி பசி ஆகிடும். அந்த ஒரு காலத்தில் பசி இருந்துச்சு. இன்றைக்கி பசிலாம் கிடையாது. உடனே என்ன போடணுமா, அப்படி உடனே மைக்ரோவனில் போடுறது, உடனே இன்ஸ்டா இந்த என்னமோ சொல்லிட்டு நிறைய ஆப் வச்சுருக்காங்களே, எல்லாம் உடனே வந்துடும். ஸோ பசினாலே தெரியாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பசியை ஒழுங்காக கையாள நாம் கற்றுக்கொள்ள. We need to learn to handle hunger properly. In fact, today we are going to learn a lesson from hunger. பசியின் மூலமாய் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பசி அருமையாவே ஒரு தேவை. It's a hunger, it's an appetite, it's a craving, it's a need. இங்கே பார்க்கும்போது பலவிதமான பசினாலே பலவிதமாக, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூட இருக்குது, they call it hangry-ன்னுவாங்க. ஹங்க்ரி இல்லை, HANGRY. அப்படின்னா பசினால என்ன வருது? எல்லாருக்கும் கோவம். they've coined the word hungry. சில நேரத்தில் பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு சின்ன வயசில் பிள்ளைங்களுக்கு திடீர்னு இரிட்டபிளாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப பசிக்கு அதுக்கு தான் ரொம்ப கிராங்கியாக இருக்குது. பசின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி பண்ணுது, இரிட்டபிளாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம். பசி உலகத்தில் மக்கள் பார்க்கும் பொழுது பசி நிமித்தம் மர்மியாவில் அவங்க திருடுறாங்க, சண்டை போடுறாங்க, கொலை கூட பண்ணுறாங்க. ஏன்னா பசி நிமித்தம் பல காரியங்கள் அருமையாவில் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்குது, பசினா நியாயப்படுத்துகிறது. அதாவது தப்பு கூட நியாயப்படுத்தலாம். அதாவது எப்படின்னா, நீ கொலை பண்ணலாம். எப்போன்னா ஃபஸ்ட்டாக என்ன பண்ணலாம்? கொலை பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணிடணும்? அதை சாப்பிட்றணும். கொன்ன பாவம் தின்னா வந்துச்சு பாருங்களேன். கொன்ன பாவம் தின்னா தீரும். கொலை பண்ணிட்டப்பா ஐயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க கொன்ன பாவம். ஸோ அது கொன்னா அது பாவம் இல்லை. ஏன் பாவம் இல்லைன்னு என்ன பண்ணிட்ட? பசி
பாவத்தை மறைக்கக்கூடியதாக. இது ஆக்சுவலாக நம்ம ஊரில் எதுக்கு சொன்னாங்கன்னா வேட்டைக்கறி சாப்பிட்றதுக்காக சொல்லுவாங்க. பொதுவாக வேட்டைக்கு போகும்போது நீ போய் வேட்டைக்கு போய் கொன்னினா அது என்ன சும்மா வேட்டையாடாத, சாப்பிட்றதா வேட்டையாடு, அல்லாட்டி என்ன பண்ணாத, அதுக்கு தான் சொன்னது. சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பசி இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மனிதனை தள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. பசி பார்க்கும் பொழுது அருமையாவிலே ஒரு மனிதனுடைய சுயத்தை எண்ணங்களை மழுங்க செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. பசி அருமையாவிலே ஒருவனுடைய செவிகளை மந்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. பசி ஒருவனுடைய அருமையாவிலே பார்வையை அருமையாவிலே அது மழுங்க செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. பசி பார்க்கும் பொழுது அருமையாவிலே பல விதத்தில் சில உடம்புல பார்த்தீங்கன்னா பசினா பிபி வந்து லோவாகிடும், அவங்களுக்கு சுகர் லோவாகிடும், அவங்களுக்கு அல்சர் வரும், அவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வரும், நிறைய விதமான பாதிப்புகள் அருமையான தாக்கங்கள் பசி கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. ஆமென். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இன்னொரு பழமொழியும் இருக்குது, பசி வந்தால் பற்றும் பறந்து போகும். அதாவது என்னோடய உணர்வுகள் எல்லாம் அருமையோடு போய், எனக்கு பாசம் பரிவு பற்றுலாம் கிடையாது. ஏன்னால் பசி அருமையோடு அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக காணப்படுகிறது. ஆமென். இங்கே பசின்னு சொல்லும் பொழுது ஈசாக்கு கூட பார்க்கும் பொழுது பசி என்ன பண்ணால், பசி பார்த்துக்க சடன் பர்டிகுலர் பசி இருக்குது. சிலவங்க நம்ம பிள்ளைங்களுக்குலாம் பசி இருக்கும். பசின்னு என்ன பசினா பீட்சா பசினும். என்ன பசி? பீட்சா பசி. என்ன பீட்சா பசியோ என்ன பிசாசு பசியோ தெரில, அது வரும், அதான் பசி தான் வரும். இந்த மாதிரி பசி தான் வேணும். நம்ம ஈசா கூட பார்த்தீங்கன்னா வேட்டை பசி தான், வேட்டைக்கறி பசி தான். அவனுக்கு பசி இல்லை. என்ன பசியா? எனக்கு இந்த வேட்டைக்கறி பசி. ஸோ தெர் ஆர் பர்டிகுலர் ஹங்கர், ஸ்பெசிஃபிக் ஹங்கர். ஆமாம், ஸ்பெசிஃபிக் ஹங்கர். ஆல் தீஸ் இஸ் தேர், யூனோ, ஹங்க்ரி ஃபார் சம்திங். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் இது சாப்பிட்ணுன்னு எனக்கு பசிக்குது. சும்மா பசி இல்லை, எனக்கு எது வேணும்? சேட்டு பிரியாணி தான் சாப்பிட்ணும். எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனா பசினா எனக்கு சேட்டு பிரியாணி, அப்போ தான் எனக்கு பசி. அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பசி இருக்கிறது. பாருங்க, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அருமையுள்ள வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் சோதனையே பசி சம்பந்தப்பட்டது தான். ஆமென். அதே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அருமையுள்ள ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருக்கிறது பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக பசி இருக்கக்கூடாது. ஆனால் பசி இல்லாமல் இருந்தாலும் அருமையுள்ள அங்கே ஒரு பசி உண்டாக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. பசி என்றால் ஒரு தேவை, ஒரு தாகம், ஒரு அவா. அங்கே அருமையாவில் எல்லா விருட்சங்களும் அருமையாவில் எல்லா மரங்களும் அங்கே இருந்தது, கனி தரக்கூடிய எல்லா மரங்களும் இருந்தது. ஆனாலும் பார்க்கும் பொழுது அருமையாவில் ஆனால் இந்த ஒரு பழத்தின் மீது, இந்த ஒரு மரத்தின் மீது ஒரு தாக்கம், ஒரு தாகம் அருமையாவில் ஏவாளுக்கு ஏற்பட்டதை பார்க்கிறது. இதுதான் பிசாசு அருமையாவில் சோதித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். நிறைய பழங்கள் இருக்குமா, அந்த மேற்கத்திய நாடுகள் பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஷோ, அது வந்து வாசனை இருக்காது, பிளாண்டாக இருக்கும், அவங்கள மாதிரி பிளாண்டாக இருக்கும். நம்ம ஒரு பழம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழத்தை வீட்டுக்கு கொண்டாந்தா, ஐயோ ஆண்டவரே, இந்த டூரியன் ஒன்று இருக்குங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஊரே மணக்கணும், அந்த தெருவே மணக்கும். டூரியன்லாம் இருக்குது. மாம்பழம் சீசனில் வந்து மாம்பழம் இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம். பைனாப்பிளில் நிறைய பழங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பழத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மனம் இருக்கும். அது என்ன தெரிலங்க, இந்த பழத்தில் என்ன மனம் இருந்துச்சோ தெரில. இங்கே வந்து பிசாசு வந்து சொல்கிறான், இந்த பழத்து மேலே ஒரு பசி தாகத்தை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவ சொல்கிறான் 6ஆம் வசனத்தில் வாசிக்கலாமே 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். இந்த அந்த பசி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து அது கிட்ட வந்தாலே வாய் கொஞ்சம் அப்படி வாய் ஊறும். அது வந்து புசிப்புக்கு, அது பார்த்த உடனே ஐயோ என்னை பார்க்கும்போதே எனக்கு அப்படியே வாய் ஊறுதுன்றான். ஏன் சொல்கிறா, ஏன்னா அதை புசிப்புக்கு இன்னும் சாப்பிடலை, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது வாய் ஊறுது. ஏவாளுக்கு வாய் ஊறுது, அப்படியே அது புசிப்புக்கு பார்க்கவே அப்படி நல்லா இருக்குல்ல, அப்படியே இருக்குல்ல. ஐயா என்னமாச்சுன்னா அருமையாவில் she has developed a hunger, ஒரு பசி அருமையாவில் அவள் அங்கே உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த பசியில் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். அந்த பசியினாலே அவள் இழந்து போகிறதை பார்க்கிறோம். இது மனிதனுக்கு காணப்பட்ட முதல் சோதனை. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசுனுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையில் வந்த முதல் சோதனையும் பசியை குறித்து தான். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய பசியை எப்படி கையாளுகிறார் பார்க்கலாமே. மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆவியானவர் இங்கே கொண்டு போகிறாரு.
ஐயா நம்ம எல்லாரும் தெரியும், ஞானஸ்நானம் எடுத்து ஆத்மாவிலே ஆவியானவர் ஊட்டப்பட்டார், புறாவை போல வந்து இறங்கினார். அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இன்றைக்கு ஆவியானவர் எங்கே கொண்டு போகிறார்னா வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். பல நேரங்கள் நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன? வனாந்தரம் என்பது தேவனுடைய வாஞ்சை, தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. Wilderness is in the will of God. Many times we don't like it, but we need to understand that wilderness is in the will of God. இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அருமையானவர்களே எகிப்திலிருந்து கொண்டு வந்தார், கானானுக்கு தான் கொண்டு போனார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தான் கொண்டு போனார். ஆனாலும் அருமையானவர்களே எந்த வழியாய் கொண்டு போனார் என்றால் வனாந்தர வழியாய். because it is the will of God to take them through the wilderness. மோசே கர்த்தர் அழைக்கிறார் அருமையானவர்களே. 40 ஆண்டுகள் பார்வோன் வீட்டிலே எகிப்திலே அருமையானவர்களே அரண்மனையில் வளர்க்கப்படுகிறான். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்க்கப்படுகிறான். ஆனாலும் பார்க்கும் பொழுது 40 ஆண்டுகள் அருமையானவர்களே வனாந்தரத்திலே அவனை கொண்டு போய் ஆண்டவர் அருமையானவர்களே பக்குவப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே அவன் பெற்றோர் அழைக்கவில்லை, ஈசாய் அழைக்கவில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் பிள்ளையாண்டான வர்றான், அபிஷேகம் பெறான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோலியாத்தை வீழ்த்துகிறான், நிறைய பெரிய காரியம் நடக்குது. ஆனால் ராஜா வாரத்துக்கு முன்பதாக அநேக ஆண்டுகள் வனாந்தரத்திலே அருமையானவர்களே அவன் அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். அழைப்பு உண்டு, தெரிந்து கொள்ளுதல் உண்டு, தரிசனம் உண்டு, வாஞ்சை உண்டு, வாக்குத்தத்தம் உண்டு, எல்லாம் இருக்கு ஐயா. ஆனாலும் அறிய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் வனாந்தர வழியாய் தான் கொண்டு போய், this is the will of God, தேவனுடைய சித்தமாய் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் அருமையானவர்களே இயேசுடைய வாழ்க்கையில் நடக்கிறது, பவுலுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற அநேகருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கிற காரியம் என்ன? God took his people through the wilderness because wilderness is part of the will of God. Will of God. Amen. இங்கே பார்க்கிறோம் ஆவியானவர் என்ன பண்ணார்னா இயேசுவை அருமையானவர்களே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். எது கொண்டு போனார் என்றால் பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவர் கொண்டு போனார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு, அவர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறதை பார்க்கிறோம். உபவாசம் இருந்த பின் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு இப்போ இயேசுக்கு என்ன இருக்கு? உண்மையான பசி. ஏவாளுக்கு ஒரு இன்டியூஸ்ட் பசி, உருவாக்கப்பட்ட பசி. இயேசுக்கு உண்மையான பசி. இயேசுக்கு உண்மையான பசி. பொதுவாக பசி வந்தால் என்ன ஆகிடும்? பற்றும் பறந்து போகும். பசின்னு வந்தால் கொஞ்சம் நிதானம், அதெல்லாம் தெரியாது. பசின்னு வந்தால் கொஞ்சம் யார் வந்தால் வரலான்னு பார்க்க மாட்டா. சிலவங்க வந்து பசின்னு வந்து கொஞ்சம் சுகருக்கு டேப்லெட் எடுக்கிறவங்களாம் கொஞ்சம் பசி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. சரிங்களா? எதுவும் முக்கியம் கிடையாது, முதல்ல என்ன கூட எனக்கு சாப்பிடக்கூடு. இங்கே இயேசுக்கு பார்த்தீங்கன்னா 40 நாள் உபவாசத்தை பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது சோதனை என்பது இந்த கற்களை, இந்த கல்லுகளை, இந்த கண்மலையை அப்பமாக்குவது சோதனை அல்ல. பல நேரத்தில் அருமையானவர்களே சோதனை, இந்த அப்பமாக்குற சோதனை இது கிடையாதுமா. சோதனை என்னன்னா சோதிக்கும்படி என்ன கேட்டான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். See, that is the temptation. Temptation is not about making the rock into a bread. அது சோதனை இல்லைம்மா. சோதனை என்பது நான் பல நேரங்களில் நாம் சோதனை விளங்கிக் கொள்கிறது இல்லை. சோதனை என்பது ஐயா இந்த கல்லை அப்பமாக்குற சோதனை இல்லை. சோதனை என்பது உன்னுடைய நிலையிலே நீ இருக்கிறாயா, அதுதான் சோதனை. உன் நிலையை கெடுப்பது தான் சோதனை. சோதனை என்பது அந்த பணம் வாங்கிறது சோதனை கிடையாது, உன் நிலை குலைப்பது தான் சோதனை. சோதனை என்பது அந்த காமம் சோதனை கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைய அது சோதனை இல்லைம்மா, உன்னுடைய நிலையை கெடுப்பது தான் சோதனை. அந்த லஞ்சம் வாங்குறது சோதனை இல்லைம்மா. இன்றைக்கு அறிய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய நிலை என்ன, அந்த நிலையை கெடுப்பதா சோதனை. இன்றைக்கு பல நேரத்தில் சோதனை வந்து லஞ்சம் பார்க்குறோம், சோதனை வந்து இந்த இச்சைகள் பார்க்கிறோம், சோதனை வந்து காசு பணம், இந்த உலகம். இது சோதனை கிடையாது, இது சோதனை கிடையாதுமா. சோதனை என்பது நம்முடைய நிலையிலிருந்து நம்மை நிலை குலைய செய்வது. Please understand, if you are the son of God, சார்லி இன்னைக்கு நம்ம என்ன சோதனை ஆக்கிட்டோம்னா இந்த கல் அப்பம் பசி சோதனை வித்தியாசமா. If only you realize that it's your position that matters, then all these temptations are not important anymore. நீ தேவனுடைய குமாரனையானால் என்ன பண்ணு? இந்த கற்களை அப்பங்களாக்கணும். வாசிக்கலாம்.
அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. யாரை பார்த்து கேட்குறான்? யாரை பார்த்து கேட்குறான்? அப்பத்தையே பார்த்து கேட்குறான். எதை மாற்றணுமா? இந்த கல். அவர் தான் கண்மலை, அவர் தான் கண்மலை, அவர் தான் அப்போ. அவர்கிட்டயே என்னப்பா சரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விளங்கணுமா? இன்றைக்கு பல நேரத்தில் நம்ம உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நான் போனோம் அந்த இடத்துல பயங்கரமான பிசாசு என்ன பண்ணிட்டேன், அப்படியே சோதிச்சிட்டான்னா நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த டைமில் வர பசியாக இருந்துச்சா அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே கபால்னு அப்படியே விழுந்துட்டேன். ஐயா ஜாக்கிரதையா இருமா. யூ நீட் டு லேர்ன் டு ஹேண்டில் யுவர் செல்ஃப், ஸ்பெஷலி வென் யூ ஆர் ஹங்க்ரி. அண்ட் ஜீசஸ் வாஸ் ஹங்க்ரி. இயேசுக்கு பசி இருந்ததும்மா. பசி இருந்தாலும் அவர் தன்னுடைய நிதானத்தை காத்துக்கொள்கிறதை பார்க்க. ஏற்கனவே சொன்ன பிரகாரம் கேள்வி என்பது கல்லை அற்பமாக மாத்துறதில்ல. கேள்வி என்பது அவருடைய நிலை. அவருடைய நிலை குறித்து இயேசுக்கு தெரியுமா? இயேசு தேவனுடைய குமார் என்பதை யார் அறிந்திருக்கிறார்? இயேசுக்கு நல்லா தெரியும். மத்திய 26ஆம் அதிகாரம் 62, 63, 64 பார்க்கும் பொழுது அவர் சனகரை சங்கத்துக்கிட்ட இருக்கிறார். பிரதான ஆசிரியர் முன்னாடி நிற்கிறார். நிறைய குற்றச்சாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சொல்கிறதுக்கெல்லாம் இயேசு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கப்படுகிற ஆட்டை போல் என்ன பண்ணுறார், அவர் வாய் தரவான் அப்படி மௌனமாக இருக்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசிரியரை பார்த்து அவர் கேட்குறான், சரி என்னப்பா இவ்வளோலாம் திரும்ப சொல்கிறாங்களே, நீ ஏதோ வாய் திறந்து சொல்ல மாட்டியா? பேசாமல் இருக்கிறார். சார் நான் இதை கேட்குறேன், இது கரெக்டாக நீ ஒன்று சொல்லணும், மரியாதையை சொல்லணும். நீ கிறிஸ்துவா, நீ தேவனுடைய குமாரனா? அதுக்கு இயேசு என்ன சொல்லிட்டார்? ஆமாம், நீ சொன்னபடி தான். அவ்வளோ நேரம் என்ன பண்ணார்? அவ்வளோ நேரம் நீ என்ன சொல்லி குவைட்டாக இருக்கிறேன், ஆனால் நீ கிறிஸ்துவா தேவனுடைய குமாரனா? ஆமாம், நீ சொன்னபடி தான். பிகாஸ் ஜீசஸ் நியூ. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு நீ யாரும் தெரியுமா? நீ யாரும் தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரொம்ப கோவப்படுறாங்கம்மா. என்னை பார்த்து அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? நீ ஆம்பளையான்னு கேட்டாங்க. எனக்கு கோவம் வருமா வராதா? ஏன் கோவம் வருது? உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? உனக்கு என்னம்மா குவைட் ஆகிட்டாங்க? எப்படி என்னை பார்த்து கேட்கலாம்? என்னை பார்த்து ஆம்பளையான் ஏன்பா உனக்கு? ஏம்மா சந்தேகம்மா? சந்தேகம்னா என்ன பண்ணு? கோவப்படு. சந்தேகம்னா கோவப்படு. சந்தேகம் இல்லாட்டி இயேசு போல நிதானமாக இரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம நிலை நமக்கு தெரியல. யாரும் அப்படி சொல்லிட்டாங்க உடனே என்ன பார்த்து நீ என்ன கிறிஸ்தவனா? எனக்கு உடனே அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. ஐயா, அந்த டைமில் தான் என் நிதானமாக நான் யாருன்னு காட்டணும். அங்கே தான் என்னுடைய நிலையை அங்கே தான் இயேசுவுக்கு என்னன்னா தேவனுடைய குமார் என்பதற்கு தான் சோதனை. சோதனை வந்து கல் அப்பமாக்கு. தயவு செய்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தட்ஸ் நாட் த டெம்ப்டேஷன். த டெம்ப்டேஷன் இஸ் அபவுட் யுவர் பொசிஷன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக அருமையான ஆண்டவருக்குள்ளாக உடைய நிலைப்பாடு என்ன? ஆமென். அதை விளங்கி கொண்டால் எந்த சோதனையை நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம ஜெயிச்சிடலாமா? மேற்கொள்ளலாம். ஸோ இயேசுக்கு பிரச்சனை இல்லை. இயேசுக்கு தான் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பிசாசுக்கு பிரச்சனையா? அவனுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவரை முன்னாடியே பார்த்துருக்கலாம். சங்கீதம் 110 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 110:1. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சல் உட்காரும் என்றார். எங்க இருக்கிறார் இவரு? பிதானுடைய வலது பார்சல். இதை ஏற்கனவே என்ன பண்ணிட்டார் இவர்? அப்போ போய் பார்த்துரு. உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே பிசாசு பார்த்துருக்கிறான். நம்ம யோபன் புத்தகத்தை கூட பார்க்குறோம். இவர் எங்கே போயிருக்காரு? ஆண்டோட சமூகத்துக்கெல்லாம் போய் அப்போ போய் பார்த்துருக்காரு. ஸோ பிசாசுக்கு நல்லா தெரியும். வாசிக்கலாம் மார்க் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 3:11. அசுத்த ஆவிகள் அவரை கண்டபோது, அவரை பார்த்த உடனே அவர் முன்பாக விழுந்து, அவங்க முன்னாடி விழுந்து என்ன சொல்லிட்டாங்க? நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டனர். அவர் பார்த்த உடனே அவர்களை கண்டு கொண்டது யாருங்க? பிசாசு. ஸோ இவர் தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டு இயேசுக்கு பிரச்சனை கிடையாது, பிசாசுக்கும் பிரச்சனை கிடையாது. பின் என்னதாங்க பிரச்சனை? பின் ஏன் பிசாசு இப்படி கேட்டான்? ஒரு முறை இல்லை, 2 முறை கேட்டான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் ஏன் 2 முறை கேட்டான்? அது மாத்திரமில்லை, இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆவியானவர் வந்து கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்ற மாத்திரத்தில் ஆவியானவர் புறாமை போல் வந்து இறங்கினார். அப்போ பரலோகம் திறக்கப்பட்டது. சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம் வந்துச்சு? இவர் என் நேசகுமாரன் பிரியமா இருக்க ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு. யாருக்கு சத்தம்? இயேசுக்கா? இயேசுக்கு இல்லை. பின்ன யோவானுக்கா? யோவானுக்கும் இல்லை. யோவானுக்கு
தெரியும். யாருக்குன்னா அந்த ஜனங்களுக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. மற்றவங்களுக்கெல்லாம் யோவான் சொல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்கிட்டே, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ மற்றவளுக்கு தான் சொல்லப்பட்டது. ஸோ நன்றாக இருந்து கொள்ளலாம். இது இயேசுக்கு சந்தேகம் கிடையாது, பிசாசுக்கு சந்தேகம் கிடையாது. ஏன் இந்த கேள்வி இந்த நேரத்தில் தான்? இப்போ இயேசு எப்படி இருக்கார்? இந்த நேரத்தில் இவர் நிலையை விட்டுறாரா? அதான் இந்த கேள்வி. ஏன் இந்த கேள்வின்னா, இந்த பசி நேரத்தில் எப்படியா தன் நிதானத்தை இழந்து விடுவாரா? பசி நேரத்தில் கொஞ்சம் அப்படி அப்செட் ஆகி அப்படி பண்ணிடுவாரா? ஏன்னா இன்றைக்கி பசி நேரத்தில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதை இழந்து விடுகிறார்கள். See, that was a temptation. He was hungry. ஆனாலும் ஒரு நிதானமான ஒரு பதிலை ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால். ரெண்டாவது சோதனை பார்க்கும்போது இஸ் ஸ்டில் ஹங்க்ரி. 5-7 வாசிக்கிறோம். அந்த சோதனை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாசிக்கலாம் 5ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் பாருங்க, ஆவியானவர் எங்க கொண்டு போனாரு? ஆவியானவர் வண்ணாந்தரத்துக்கு கொண்டு போறார். இந்த பிசாசு இந்த ஆண்டவர் எங்க கொண்டு போகுது? அது கூட ஆவியானவர் எப்படி கொண்டு போனார்? இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த ஸ்பிரிட் லெட் ஜீசஸ். ஸ்பிரிட் லெட்னா என்னங்க? கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போனாது அங்கே. அப்புறம் இந்த டெவில் டுக் ஜீசஸ்லாம் என்ன? அதாவது ஆவியானவர் இயேசுவை நடத்தி கொண்டு போனால், பிசாஸ் வந்து ஆண்டவரை சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை கொண்டு போனான். டுக் ஜீசஸ்மா எங்கே இது? நல்லா சார்ட்டர் ஃப்ளைட் அங்கே வண்ணாந்தத்தில் ஜூம்னு எங்கே போயிடுச்சு? ஐயா ஜாக்கிரதையாரு, ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால எல்லாரும் சொல்ல முடியாது. சரி ரைட், அங்கே போக வேணாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் பருமையாக உள்ள அவர் நிதானத்தை இழக்காமல் இன்னும் பசியோடு தான் இருக்கிறார். ரெண்டாவது முறை கேள்வி என்னன்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அவர்னு பார்த்தீங்கன்னா 91 சங்கீதத்தை அவன் சொல்கிறான். அருமையாக உள்ள சோதிக்காதன்னு இவர் சொல்கிறாரு. பிறகு பார்த்தீங்கன்னா 3வது சோதனையிலலாம் உண்மையான ரூபம் வெளியே வருது. ஆக்சுவலாக இதெல்லாம் சோதனை கிடையாது. சோதனை என்னென்னா, இவ்வளோ நாள் நான் பரலோகத்தில் உம்மை பணிஞ்சு கொண்டிருந்தேன், நீ இப்போ என்ன பணியணும், நீ இப்போ வேற ஆள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டார். அவருக்கு பசி இன்னும் இருந்தது. தூதர்கள் வந்து அவரை, ஸோ இந்த சோதனையெல்லாம் இயேசு அருமையோட கடந்து போகும்போது இயேசுக்கு பசி இருந்துச்சா? பசி இருந்தது. ஆனால் இயேசு நிதானத்தை இழக்கவில்லை. குறிப்பாக இந்த முதல் சோதனைக்கு மறுபடியும் வரலாம். அப்படி இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். இயேசு என்ன சொன்னார்? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. இது இந்த வசனம் எங்கே இருக்குது தெரியுமா? அந்த இடத்துல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு உபாகமம் பார்த்தாலே நமக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்கள் அந்த 40வது வருஷத்துக்கு வந்துட்டாங்க, கடைசிக்கு வந்துட்டாங்க. அப்படி பார்க்க ஒரு தலைமுறை போயிடுச்சு, இப்போ அடுத்த தலைமுறை இருக்கு, கானானுக்கு போக போறாங்க. அவங்கள பார்த்து மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் நிதானமாய் ஜாக்கிரதையாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஏன் அப்படி பண்ணாரு? தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி உனக்கு பசி கொடுத்து, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. இங்க தான் வாசிக்கிறோம், இந்த இடத்துல தான் வாசிக்கிறோம். ஸோ இது சும்மா சொல்ற வார்த்தை இல்லை. பசி வந்து பசியை அறிந்து பசியை உணர்ந்து சொல்ல வேண்டிய வார்த்தை இது. ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அதுக்கு தான் உனக்கு நான் வனாந்தரத்தில் பசி கொடுத்தேன். ஏன்னா பசி வந்தா நிதானத்தை இழந்து, பல நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் அவருடைய நிதானத்தை இழந்து போனார்கள். பசி வந்த பொழுது எகிப்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. பசி வந்த பொழுது இந்த ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு கேட்டாங்க. பசி வந்த பொழுது பல விதத்தில் அருமையுள்ள அவள் தவறு செய்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு பசி அவசியம். ஆனால் அந்த பசி வந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? ஹவு டு வி ஹேண்டில் ஹங்கர்?
அதனால் அருமையாவுள்ளே we need to understand. ஸோ 2 விதமான பசி உண்டு. ஒரு பசி அருமையாவுள்ளே என்னை தேவனிடத்தில் கொண்டு போகும், இன்னொரு பசி என்னை தேவனை விட்டு தூரம் கொண்டு போகும். ஏவாளுக்கு அந்த பசி அருமையாவுள்ளே தேவனை விட்டு தூரம் கொண்டு போய்விட்டது. ஏவாளுக்கு வந்த பசி நிமித்தமாக அவள் ஏதனை இழந்தாள், அவளுடைய அருமையாவுள்ளே அவளுடைய மகிமை இழந்தாள், எல்லா விதமான ஆசீர்வாதத்தை ஏவாள் இழந்து போனாள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாவுக்கு பசி வந்தது. அந்த பசி வந்தது நிமித்தம் அவனுடைய சேஷபுத்திர பாகத்தை அவன். So please understand, when a hunger comes, people lose. Eve lost something. Esau lost something. ஈசாக்கு பார்க்கும்போது அவனுக்கு பசி வந்துச்சு. என்ன பசி வந்துச்சுன்னா, என்ன கறி சாப்பிடணும், வேட்டை கறி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த பசி நிமித்தம் ஒரு தவறு செய்கிறதை பார்க்கிறோம். So all these mistakes happen. தவறுகள் அருமையாவுள்ள பசி நிமித்தம் நடந்தது. அதே நேரத்தில் ஒரு பசி இருக்கு, அந்த பசி நம்மை நல்வழிப்படுத்தும். இன்றைக்கு அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அங்கெல்லாம் வாசிக்கிறோம், இப்பொழுது பசியாக இருக்கிறவர்கள். ஸோ மற்ற பசியெல்லாம் என்ன தேவனை விட்டு தூரம் கொண்டு போவோமா? அது மாதிரி ஒரு பசி இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பசியும் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா என்னை நல்வழிப்படுத்தும். தமிழில் வாசிக்கலாம், தமிழில் நல்லா இல்லை, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான். அவன் வாய் அவனிடத்தில் வருந்தி கேட்கும். தமிழில் இருக்கு, இங்கிலீஷ். The appetite of the laborers work for them. When a laborer has an appetite, it actually works for them. A laborer, someone who works, கடுமையாய் உழைக்கிறவன், அவனுக்கு பசி அவனுக்கு வேலை செய்யுது. It works for them. அவனுக்கு உதவி செய்யுது. பசி அவனுக்கு வேலை செய்யுது. Their hunger drives them on. அவங்க பசி அவர்களை உந்தி தள்ளுகிறது. Amen. Complete Jewish Bible ஒன்று இருக்கு, அதனுடைய மொழிபெயர்ப்பை சொல்றேன். A working man's appetite acts on his behalf. A working man's appetite acts on his behalf. His hunger presses him on. There is a hunger that directs us. There is a hunger that presses us. அருமையோட ஒரு பசி உண்டு, அந்த பசி நம்மை நல்வழிப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு பசி இருக்கு, அது என்னை தவறு செய்ய வச்சிரும். ஒரு பசி இருக்கு, என்னை நல்வழி நடத்தும். ஆகிய வாசிக்கிறோம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், இப்பொழுது பசியாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த மனதை வைத்தவர்களாக போகலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-11 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-11. Here we read about the prayer of Hannah. பொதுவாக அன்னாளோட ஜபத்தை 1ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். அது யாரும் கேட்காத ஒரு ஜபம். 2ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் கேட்டு பார்த்து அறியக்கூடிய ஒரு ஜபம் இருக்குது. அந்த 2ஆம் அதிகாரம் ஜபத்துக்கு போகலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-11 வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஆமென். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. என் பகைஞர் மேல் வாய் திறந்திருக்குன்னா ஹன்னு சொல்லுதான். இங்கிலீஷில் ஸ்மைல்னு போட்டிருக்கு, இன்னொருத்தில் பார்த்தீங்கன்னா அது ஸ்காஃப்னு போட்டிருக்கு. என் பகைஞர் வந்தால் நீ என்னடா பண்ண போகிற? பகைஞர் பார்த்து என் வாய் எப்படி இருக்கான்? திறந்து இருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை. உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். இனி இது மாதிரிலாம் என்ன பண்ணாத, மேட்டுமையான பேச்சு யாரோ பேசுனாங்க, வரலாம், அதை பற்றி தான் இங்கே இருக்குது இந்த வசனம். இனி மேட்டுமையான பேச்செல்லாம் என்கிட்ட ஒன்றும் நடக்காது. தொடர்ந்து வாசிக்கலாம். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். நல்ல ஞானமுள்ள தேவன் தமிழில் வாசிக்கணும், ஆங்கிலத்தில் வாசிக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சிருக்கார். ஆண்டவர் அறிவுள்ளவர். நீ சொன்னதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? குறித்து வச்சிருக்காரு. யாருக்கு சொல்கிறா இவ? என்னம்மா யாருக்கு சொல்கிறா? பெனினாக்கு சொல்கிறா. அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? ஐயா நல்லா கவனி, எல்லாம் கவனிச்சிருக்கார், அவர் செஞ்சிருவாரு. சரியா? இனி என்ன பண்ணாதே, என்ன பார்த்து பேசாத சொல்றாளா இல்லை? இனி பேசாத. என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டேன். ஆகையால் தொடர்ந்து என்ன எங்கிட்ட இப்படி பேசாத. தொடர்ந்து வாசிக்கலாம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியா இருந்தவர்களோ இனி பசியா இரார்கள். ஐயா நடுவில் சொல்றா, பசியா இருந்தவங்க
நீ பசியாக இல்லைப்பா, அவங்கள பசி ஆற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே அன்னாளுடைய ஜபத்தில் சொல்லுகிற காரியம் என்னென்ன, அவள் பசி அப்படி என்றால் அன்னாள் பசியை குறித்து தான் ஒரு பாடத்தை அவள் கற்றுக்கொண்டால் நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் இருக்கிறாள். ஆமென். She learned a lesson about hunger and she is there to teach us about how to handle hunger. பசியை எப்படியா நாம் கையாள வேண்டும் என்று அன்னாள் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா அவர் சொல்கிறா மேசியாவை குறித்ததான வார்த்தை. வாசிக்கலாம், 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ராஜாவுக்கு குறித்து தான் பார்க்க, இன்னும் சாமுவேலே பிறக்கல. சாமுவேல் இப்போ தான் அருமையாவில் இருக்கிறான். இதுக்கு பிறகு தான் நடக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு தான் சவுல், அதுக்கு பிறகு தான் தாவீது, அப்புறம் தான் சாலமோன். இன்னும் ராஜாக்களே வரல. ஆனால் யாரை குறித்து பேசுகிறா? யார்? எந்த ராஜா? மேசி. ஹல்லேலூயா. ஸோ an amazing prayer. இதில் 5ஆம் வசனத்தில் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஐயா இந்த ஆண்டவர் பசி ஆற்றுகிற தேவன். ஒரு உண்மையான பசியின் அறிவை பெற்றுக்கொண்டால் கர்த்தருடைய பிள்ளையை ஒரு அருமையான பாடத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வாசிச்சிங்கன்னா இப்படி வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னானுடைய பையன் இன்னனுடைய பையன் இன்னனுடைய பையன் என்னோடய பையன் 4 தலைமுறை இருக்கும். அதுக்கு பிறகு எல்கானா வரும். எல்கானாக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. சரிங்களா? எல்கானாக்கு பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லைன்னா எல்கானா பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? அன்னாள் பிரச்சனை. அன்னாள் மலடியாக இருக்கிறா. அன்னாளுக்கு குறை இருக்குது, அன்னாளுக்கு பசி இருக்குது. ஆனால் பசிக்கலை. அன்னாளுக்கு பசிக்கலை. எல்கானா என்ன பண்ணுறான்? இன்னொரு கல்யாணம் பண்ணுறான். அன்னாளுக்கு பசி இல்லை. ஏன் அன்னாளுக்கு பசி இல்லைன்னா அவனுக்கு அன்னாளுக்கு ஒரு அன்புள்ள கணவன் இருக்கிற அப்படின்னால அன்னாளுக்கு பசி இல்லை. பெண்ணினாளுக்கு ஒரு சாரின்னா அன்னாளுக்கு 2 சாரி கிடைக்கும். பெண்ணினாளுக்கு ஒரு துண்டு கறின்னா அன்னாளுக்கு 2 துணி கிடைக்கும். அதாவது இந்த ரெட்டிப்பான போர்ஷன் கிடைக்கிறதுனால அன்னாளுக்கு பசி இல்லையே, பசி உணரலையே. இன்றைக்கி நிறைய நேரத்தில் அருமையாவில் இன்றைக்கி பசி இல்லாத, பசி அறியாத நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு என்ன இல்லை, இப்போலாம் பசியே எடுக்க மாட்டேங்குது, பசியே எடுக்க. டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாரு, ஏதாவது டானிக் இல்லைம்மா நீங்கள் போம்மா கொஞ்சம் பட்னி போடுங்க சரியாயிடும். காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் ஒன்றும் சாப்பிடல, இல்லைம்மா 2 நாள் போடுங்கம்மா சரியாயிடும். 2 நாள் பட்னி போட்டாலும் பிள்ளை என்ன கேட்க மாட்டேங்குது. அது பார்த்தீங்கன்னா அப்பப்போ முறுக்கு சாப்பிடுது, நறுக்கு சாப்பிடுது, குறுக்குறு சாப்பிடுது, கிறுக்கிறு சாப்பிடுது, என்னென்னமோ சாப்பிடும். இன்னும் கேட்டு இந்த அம்மாவுக்கு பிள்ளை சாப்பிடவே இல்லை. அப்புறம் டாக்டர் சொன்ன இந்த டானிக் கொடு, அவரும் பசி. ஐயா இன்றைக்கி நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னாள் மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு பசியே இல்லை. சூழ்நிலை இருக்குது, தேவை இருக்குது, பிரச்சனை இருக்குது. அன்னாளுக்கு பிரச்சனை இல்லை, அன்னாளுக்கு பசி இல்லை. இந்த நிலையில் ஆண்டுகள் கடந்து போகிறது. அருமையான ஆண்டுகள் கடந்து போகுதுமா. ஆலயத்துக்கு போகிறா வரா, வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவாங்க வருவாங்க, ஆலயத்துக்கு போகிறதெல்லாம் இருக்கும். ஆனால் பசி இல்லை. நினச்சிடாதீங்க ஆலயத்துக்கு வர்றதுனால என்னமோ பசி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. யாருக்கு பசி இல்லை? சண்டே சர்ச்சுக்கு போனால் போயிட்டு வரேன், பசியெல்லாம் இல்லைங்க. பசினாலாம் வரல ஆலயத்துக்கு, சண்டே அதோடு வரேன். ஸோ அன்னாலும் அநேக ஆண்டுகள் ஆலயத்துக்கு போனால் வந்தால் பசி இல்லாதவளாக இருந்தால், பிள்ளை இல்லை ஆனால் பசி இல்லை, தேவை உணரல. This was Hannah's life for a very very long time. And then the Bible says, 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சொல் பேசாமல் இருப்பாமா. வருஷத்துக்கு கிளம்புவாங்க, ஆலய சர்ச்சை கிளம்புவாங்க பாருங்க. அப்போதான் சக்களத்தி அப்படி ஏற்றி விடுவா. நல்ல காரியம் பண்ணுறாம்மா. ஆமென். ஏன்னா அந்த பசி எங்கே வரணும்? இங்கே தானே வரணும். அல்லேலூயா, இங்கே தானே வரணும். ஐயா உண்மையாக கேட்குறேன், என்னைக்கு கடைசியாக ஆலயத்தில் பசியாக வந்தது? When was the last time you came to the house of God really hungry? என்னைக்கு கடைசி வந்தோம்? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறேன், ஆண்டவரே பசியோடு போகிறோம்ப்பா,
பசியோடு போகிறேன். ஏன்னா திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மெதிப்பானே, தேன்கூட்டையும் மெதிப்பானே. இன்றைக்கு பார்க்கும் பொழுது இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதை பார்க்கிறோம். பீப்புள் ஆர் நாட் ரியலி ஹங்க்ரி. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 27:6 வாசிக்கலாம். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையை மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் திருப்திப்பாயிருக்கும். இந்த ஊழியத்துக்கு நாங்கள் முந்தியெல்லாம் மங்கமடத்துக்கு போய், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வசதியெல்லாம் இருக்குது. முந்திலாம் ட்ரெயினில் தான் போவோம், சரிங்களா? அது லூப் ட்ரெயின், அது போயிட்டு அப்படி மெதுவாக போவோம். போய் சீர்காழியில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் போனோம். போய்னா காலையில் போயிட்டு காலையிலே எல்லாம் முடிச்சிடணும். ஏன்னா முடிக்கிறதுக்குலாம் அங்கே எதுவும் கிடையாது இப்போ, சரிங்களா? காலையிலே முடிச்சிடணும். முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு ஊழியம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே, அப்போ வண்டியெலாம் எதுவும் கிடையாது, எல்லாம் நடராஜா தான். ஃபுல்லாக சீர்காழிலேருந்து அங்கே வானகிரி வரைக்கும் எல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்து தான் போகிறது அந்த நாட்களில். ஸோ காலையிலே வந்து எல்லாம் பொதுவாக நம்ம பிள்ளைங்க உப்புமா சாப்பிட மாட்டாங்க, உப்புமா என்ன சாப்பிட மாட்டாங்க. அங்கே போயிட்டு வந்தால் பொதுவாக அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி 9:30 மணி 10 மணி அவங்க வந்தால் கொலை பசி. அப்போது தேவநாதன் மாமா இருப்பான், நேசன் அவங்க அப்பா தேவநாதன் மாமா. அது வாடான்னு சொல்லிட்டு அவர் ரவை வாங்கி ஒரு உப்புமா செஞ்சு கொடுப்பார் பாருங்க. அவங்கவுங்க அடிச்சு சாப்பிடுவாங்க, அவங்கவுங்க அடிச்சு சாப்பிடுவாங்க உப்புமா. அப்படி அவர் சூப்பராக செய்வார் வேறு மாமா வச்சே, சரியா? அவர் வந்து நல்லா செய்வார். வீட்டிலலாம் ஓடாது. அங்கே பசி வந்தால் அது பார்த்திங்கன்னா உப்புமாலாம். இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்து மார்க் போடுற மாதிரி இருக்கு. அதோடு இன்றைக்கி எல்லாம் செஞ்சு கொடுத்தா, அம்மா இதில் ஏதோ சரியில்லைல்ல, இன்றைக்கி கொஞ்சம் உப்பு ஏதோ சரியில்லைல்ல, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கே, அன்றைக்கி மாதிரி இல்லையே இன்றைக்கி. ஏன்னா என்னாச்சு, இன்றைக்கி பசி போச்சு. ஒரு காலத்தில் பசி இருந்ததுமா, ஆலயத்துக்கு போகும்போது ஒரு பசி இருந்தது. ஆனால் இன்றைக்கு பசி இழந்த ஒரு அவல நிலை அருமையாவில் இன்றைக்கு பார்க்கிறோம். ரொம்ப வசனமா இன்றைக்கி சர்ச் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் appetite. அந்த பசியை இழந்த நிலையிலே சபை காணப்படுகிறது. அருமையாவில் we need to understand, we need to be very very careful. Amen. சில நேரத்தில் இந்த அம்மா கஷ்டப்படுவாங்கம்மா. கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஊரில் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஏசி கிச்சன்லாம் கிடையாது. அந்த ஒரு நிறைய வீட்டில் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கும். அந்த கிச்சனில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முடிஞ்சு பார்த்து அப்புறம் டேபிள் வச்சா, அம்மா எனக்கு இப்போ பசிக்கலை. கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சா ஒருத்தரும் சாப்பிட கூப்பிட்டு போவோம், ஒருத்தரும் சாப்பிட வரல. நான் அப்புறம் வரேன், நீங்கள் வச்சுட்டு போங்க, நான் வரேன். ரொம்ப வசனமாக இருக்கும்மா. ஒன்று தெரியுமா, இது மாதிரி தான் ஆண்டவருக்கும் இருக்குது தெரியுமா? Do you know God also feels that way? வாசிக்கலாம் ஏசாயா 65:1-2. என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாது இருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னம்மா? என்னை தேடாது இருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். அவங்க என்ன தேடல, நீங்கள் கூப்பிட்டீங்க, அவங்களை தேடவே இல்லையா? நான் உங்களை கூப்பிடவே இல்லையா? எனக்கு பசிக்கவே இல்லையா? எனக்கு செஞ்சுருக்கீங்களா? நான் கேட்டேன், பசிக்குதுன்னு சொன்னேன். உங்களை யார் இப்போ செய்ய சொன்னது? ஐயா இன்றைக்கி ஆண்டவர் வராருமா, ஆலயத்துக்கு வராரு. ஆண்டவர் நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோம், சும்மா சர்ச்சுக்கு வந்தோம். என்னமோ நீங்கள் என்னமோ நாங்கள் சும்மா சர்ச்சுக்கு பாட்டு பாட வந்தோம், நாங்கள் சண்டேன்னு வந்தோம். நான் உங்களெல்லாம் தேடலையா? சாரி ராங் நம்பர் ஆண்டவரே, சாரி. கேன் யூ இமேஜின்? ஆண்டவர் சொல்கிறார், அப்பா என்னை தேடாத மக்கள் கிட்ட போய் அப்பப்போ என் மூஞ்ச போய் காட்ட வேண்டியதாக இருக்குது. நீ எங்கே போய் முட்டிக்கிறது? என்னை தேடாத மக்கள் கிட்ட அப்பப்போ என் மூஞ்ச போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணோம், என் மூஞ்ச காட்டணும். அவங்க மூஞ்ச காட்டலாம், மூஞ்ச திருப்பிட்டு போயிடுவாங்க. ஐயா கேன் யூ இமேஜின் தட் தேர் இஸ் நோ ஹங்கர்? பசி இல்லையேம்மா இன்றைக்கு. இன்றைக்கி பசி இல்லாத அருமையாளே ஒரு ஆவிக்குரிய நிலையை பார்க்கிற மாகியால் அண்ணாள் பார்த்துக்க ரொம்ப நாள் அவளுக்கு பசியின் நிலைமை இருந்தது, ஆனால் பசி இல்லை. அதோட்டு ஒருத்தி வந்தா அவள் பசி குத்துவா. எப்போ குத்துவானா, எப்போ ஆலயத்துக்கு போகும்போது அவளுக்கு பசி உண்டாக செய்வாள். ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படிப்பட்ட பெண்ணினா கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் வேணும்மா. கரெக்டாக எப்போ சர்ச்சுக்கு போகிற நேரத்தில் குத்தி விட்ற ஆள் வேணும். ஹல்லேலூயா. அதான் அப்படிப்பட்ட பெண்ணினா இருந்தால் தான் கரெக்டாக எங்கே போகும்போது என்ன இருக்கும், ஒரு
பசி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மடமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், ஏம்மா நான் என் செல்லம், நான் உனக்கு செய்யலையா, உனக்கு என்ன ஸ்பெஷலாக கவனிக்கலையா, நான் உனக்கு இது செய்யலையா, அது செய்யலையா, நீ கேட்குறதெல்லாம் உனக்கு செய்யலையா. இதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு பசி ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. அந்த பசி ஆரம்பிச்சதுன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் செஞ்சதில் இவளுக்கு பசியே தெரியல. இதுக்கு பிறகு அவன் என்ன சொன்னாலும் அந்த பசி இவளுக்கு அடங்கலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பசி அடங்கலம்மா. புருஷன் வந்து கேட்குறான், 10 குமாரரிலும் நான் அதிகம் அல்லவா கேட்குறான். எனக்கு இருக்கிற பசிக்கு எனக்கு என் பசி யாருனா தான் உண்டு, எனக்கு மற்ற எந்த ஒரு காரியத்திலும் இந்த பசி யாராது. தொடர்ந்து வாசிக்கலாம். 9ஆம் வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு மற்றவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க, எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் இது கொடுத்தாலும் அது கொடுத்தாலும் என்ன பேசினாலும் என் பசி அடங்காது. ஏனென்றால் நான் ஒரு குறிப்பிட்ட பசியை நான் இப்பொழுது வளர்த்து கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, ஒரு காலத்தில் அண்ணாளுக்கு பசி இல்லைம்மா. ஆலயத்துக்கு போனால் வந்தா சந்தோஷமாக இருந்தா, நிம்மதியாக இருந்தா, ஜாலியாக இருந்தா. காட்கள் கடந்து போக 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 ஒரு நாள் கர்த்தர் அவளுக்கு ஒரு பசி உண்டாக்கப்பட்டது, இன்டியூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் அவளுக்கு பசி ஆற்றவில்லை. அதுக்கு பிறகு தான் வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தில் இந்த அன்னாள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அன்னாள் ஜெபித்தால் அதுக்கு பிறகு நமக்கு நல்ல கதை தெரியும். கர்த்தர் அன்னாளுக்கு என்ன பண்ண இறங்கினா வாசிக்கலாம். மறுமையோடு உடனே மாறிடுச்சா, மாறின மாதிரி தெரியல. வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வரலாம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். ஆமென். இல்லை, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி. அப்படின்னா நல்லா கவனிங்கம்மா. அன்றைக்கு ஏலி தாத்தா சொல்கிறான், நீ போம்மா, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார், ஒன்றும் மாறலை. அதே அன்னாள் தனியாக போகிறா, அதே பெண்ணினாள் குத்தி காட்டுறா, வீட்டுக்கு போகிறா, ஒன்றும் இல்லை. அந்த மாதம் ஒன்றும் நல்ல, அந்த மாத விடாய் வந்தது, இன்னும் கொஞ்ச நாள் போகுது. ஏனென்றால் வசனம் வாசிக்கிறோம், சில நாட்கள் சென்ற பின்பு தான் அன்னாள் கர்ப்பம் தரித்தாள். உடனே கர்ப்பம் தரிக்கலை. ஆனால் இதுக்கு இடையே அன்னாளுடைய பசி சந்திக்கப்பட்டது. ஏனென்றால் வாசிக்கிற அன்னாள் இதுக்கு பிறகு என்னவா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமா? 21ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அண்ணா இப்போ குழந்தை வந்துருச்சு, அன்னாள் பசி ஆற்றப்பட்டது. ஆகையால் தான் அண்ணா சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன், இந்த பசி ஆற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவன் போல தொடர்ந்து வாசிக்கலாம். பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படி அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ண மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு, அழகா வாசிக்கிறோமா, தமிழ்ல தான் வாசிக்கிறோம், இங்கிலீஷ்லாம் வாசிக்கல. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு, அதாவது தாய்கிட்ட பால் குடிச்சிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், இனிமே என்ன சார்ந்து இருக்காத, நீ யாரை சார்ந்து இருக்கணும்? யாரை சார்ந்து இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு என் பேர், இன்றைக்கி நிறைய சாமுவேலுங்க இருக்காங்க. என் பேர் என் பேர் ஆக்சுவலி சாமுவேல். சார்ல்ஸ் எங்கள் தாத்தா பேர், அம்மாவுடைய அப்பா பேர் சார்ல்ஸு. டாசன் எங்கள் சார் நேம். சாமுவேல் என் பேர். இன்றைக்கி நிறைய சாமுவேல் இருக்காங்க. என் சாமுவேல்னா என்ன? நான் ஜெபித்து கர்த்தரிடந்து கேட்டு பெற்றுக்கொண்டேன். நிறைய சாமுவேல் இருக்கிறாங்கம்மா. ஐயா, சாமுவேல் இருந்தால் இந்த சாமுவேல் எங்கே போகணும்? சாமுவேல் என்ன பண்ணணும்? பால் மறக்க பண்ணணும். சாமுவேலை பால் மறக்க பண்ணணும். சாமுவேல் யாரை சார்ந்து இருக்கணும்? என்ன சார்ந்து இருக்கக்கூடாது. யாரை சார்ந்து இருக்கணும்? ஐயா, இன்றைக்கு நிறைய நேரத்தில் சாமுவேல் இருக்காங்க. சாமுவேல் யாரை சார்ந்து இருக்கிறாங்க? அண்ணால எல்கானாவை சார்ந்து இருக்கிறாங்க. சாமுவேல் இருந்தால் அந்த சாமுவேல் கர்த்தரை சார்ந்து தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது கர்த்தர் கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா.
இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இந்த ஒரு பாடத்தை அன்னாள் கற்றுக்கொண்டாள். இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள இன்றைக்கி பசி நன்றாக அறிந்து கொள்ளலாம். சாமுவேல் மீது பசி கிடையாது. இன்றைக்கு பசி என்பதை அருமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஐயோ நான் ஒரு காலத்தில் பசியாக இருந்த பசி என்பது சாமுவேல் அல்ல. பசி என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய தொடுதல். ஆமென். இது எப்படி தெரியும்னா தொடர்ந்து வாசிக்கலாம். அருமையாக பால் மறக்க பண்ணி தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் அவளை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் 1 காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். யார்? நல்ல கவனிங்கம்மா, அந்த சீனை கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள். இவ எல்கானா, அன்னாள் எல்லாம் இருக்காங்க, குடும்பமாக இருக்காங்க. வந்து ஏலிக்கிட்ட பண்ணி பேசின பிறகு அடுத்த சீன் என்னென்னா, குட்டி சாமுவேல் அவன் முட்டி போட்டு ஆண்டவரை பணிந்து கொண்டான். அப்படி முட்டி போட்டு அவன் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அன்னாள் போயிட்டா. 2ஆம் அதிகாரம் அதான் வாசிக்கிறோம். அன்னாளுடைய ஜெபம் இது. 2ஆம் அதிகாரம் அன்னாளுடைய ஜெபம் என்ன தெரியுமா? சாமுவேலை விட்டு வந்த பிறகு 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ஸோ இப்போ அன்னாள் கிளம்பி வரா. எங்கேருந்து வரா? ஆலயத்திலேருந்து வரா. எப்படி வரா? முந்தி எப்படி வந்தா? முந்தி வருவா. எப்படி வந்தா? தனியாக வருவா. தனியாக வந்துட்டு அப்படியே தனியாக போவா. அப்புறம் நடுவில் இவன் வந்தா ஏற்றி விடுவா, அழுதுட்டு போவா. இப்போ எப்படி போகிறா? நான் இப்போது தனியாக வந்தேன். யாக்கோபு சொன்னா தனியாக வந்தேன், இப்போ நான் நிறைவாக போகிறேன். இப்போ எப்படி போகிறா? தனியாக போகிறா. அண்ணாளை பார்த்து கேட்கலாம், ஏன் அண்ணாள் என்னம்மா தனியாக போகிற? நீ பசி தானே, ஏன் தனியாக போகிற? நான் திருப்தி ஆயிட்டேன். ஹல்லேலூயா. நான் திருப்தி ஆயிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் அவங்க பசி, அன்றைக்கி நிறைய பேர் ஜோம் பண்ணுறாங்க, பசின்றாங்க. எனக்கு இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம். அவங்களுடைய பசி ஆசீர்வாதத்து மேலே இருக்குது. அன்னாளுடைய பசி சாமுவேல் மேலே இல்லை. சாமுவேலுக்காக ஜெபித்தாள். சாமுவேல் மீது அவள் பசி இல்லை, அவள் பசி ஆற்றப்பட்டது. நல்லா கவனிங்க. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அருமையில வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்துக்கு போகலாமா? 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலி. வருஷந்தோறும்னா அந்த சாமுவேலை விட்டு அந்த வருஷம் முழுசும் அன்னாள் எப்படி இருந்தா? சத்தமாக சொல்லுங்களேம்மா. தனியாக இருக்கிறா. திரும்ப அதே மாதிரி தான் தனியாக இருக்கிறா. இப்போது ஒவ்வொரு முறையும் இப்போ ஆலயத்துக்கு போகும்போது கொஞ்சம் டல்லாக போவா, இப்போ கொஞ்சம் உற்சாகமாக போகிறா. என்ன பண்ணியிருக்கா? இப்போ ஒரு சாமுவேலுக்கு ஒரு சட்டை தச்சு ரெடியாக வச்சுட்டு கொண்டு போகிறா. அப்படி கொண்டு போகும்போது வாசிக்கலாம். தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் நல்ல கவனிங்க. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, அவன் மனைவினா எந்த மனைவி? ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக, இந்த ஸ்திரீ எந்த ஸ்திரீ? அதான் நமக்கு தெரியும். இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தது பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கிடைக்கட்டும். ஒவ்வொரு மாதிரியும் அன்னாள் வரும்பொழுது ஏலி என்ன பண்ணுவான்? யார? அன்னாள் ஆசீர்வதிப்பான். போயிட்டு வந்தா அடுத்தது ஒரு பையன்.
ஸோ ஒரு சட்டை கொண்டாரா, ஒரு பையனை கொண்டாரா. ஏலி பார்த்த உடனே அண்ணாள் கர்த்தர் உடனே சந்தானத்தை ஆசீர்வதித்து பாரா, திருப்பி போவா. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன 2 பையங்களை கூட்டிகிட்டு வரா. ஏலி மறுபடியும் ஆசீர்வதிக்கிறான், உனக்கு வந்து கர்த்தர் ஒரு சந்தானத்தை தருவாராக. திருப்பி போகிறா, சட்டை கொண்டாரா, 3 பையன்கள் கொண்டாரா. திருப்பி ஏலி ஆசீர்வதிக்கிறான், திருப்பி போகிறா, போய் 3 பசங்க இன்னொரு பொண்ணை கொண்டாரா. திருப்பி வரான், ஏலி ஆசீர்வதிக்கிறான், இவன் வீட்டுக்கு போகிறா. 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அன்னாள் வந்து பசியை கையாள கற்றுக்கொண்டாள். ஒரு காலத்தில் பசி இல்லை, அவளுக்கு பசியே இல்லை. தேவை பிரச்சனைலாம் இருந்துச்சு, ஆண்டவரை தேடணுன்ற எண்ணமே இல்லை, பசி இல்லை. அதுக்கு பிறகு வேறு எந்த ஒரு காரியம் அவளுக்கு பசி ஆற்றவில்லை. எனக்கு ஆண்டவர் தான் பசி ஆற்றணும். ஆமென். அதுக்கு பிறகு பெற்ற சாமுவேலை கொடுத்துட்டேன் ஆண்டவருக்கு. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட பசி ஆறிட்டேன். கர்த்தர் அவளை திருப்தியாகிறார். ஆகையால் தான் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், திருப்தியாய் இருந்தவர்கள் ஆமென், அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். ஆமென். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். இப்பொழுது பசியா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, இன்றைக்கு நாம் அருமையான பசியை சரியா, பசியில் 2 முக்கியமான காரியம் அவசியமா. பெருமை வேணும், தாழ்மை வேணும். அதே நாங்கள் பெருமை கத்த எடுத்து நிற்க மாட்டாரா? இல்லைங்க, பெருமை வேணும், தாழ்மை வேணும். நம்ம ஊரில் இன்னொரு பழமொழி இருக்குது, புலி பசிச்சாலும். எதுக்கு பெருமை வேணும்னா, வேறு எந்த காரியத்தையும் எடுக்காதபடி எனக்கு ஒரு பசியில் ஒரு பெருமை வேணும். ஆமென். எந்த ஒரு காரியம் எனக்கு ஆண்டவர்னா ஆண்டவர் தான். ஆமென். அதில் ஒரு பெருமை வேணும். வேறு எதையும் நான் வந்து எந்த காரியத்தால் திருப்தி ஆக மாட்டேன். தாழ்மை வேணும். எதுக்கு தாழ்மை வேணும்னா, அவர்கிட்ட என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய இன்றைக்கி மறுபடியும் அந்த பசியை வளர்த்துக்கொள்ளும். இன்றைக்கி கடைசியாக நம்ம தேவ சமூகத்துக்கு பசியோடு வந்தோம். இன்றைக்கெல்லாம் வந்தால் குறை கண்டுபிடிக்கிறோமே. இன்றைக்கி சாப்பாடெலாம் வந்தால் சாப்பாடில் எனக்கு இந்த எனக்கு வந்து எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் அந்த எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துக்கும்ல, கொஞ்சம் அந்த எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம்ல, நீங்கள் கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் சேர்த்துருந்தா கொஞ்சம் இல்லை நல்லா இருந்திருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா? இன்றைக்கி அப்படியே ஆயிடுச்சேம்மா. இன்றைக்கி பசியை மறந்த நிலையில் இன்றைக்கு உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலை இல்லைம்மா இன்றைக்கு. let us come to a place where we hunger now. இப்பொழுது எனக்கு ஒரு பசி வேண்டும். இப்பொழுதும் உண்மையான ஒரு பசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இன்றைக்கி பணம் இல்லாமல் பணத்தை கொண்டு போய் எதுக்கோ செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம்மா. இந்த கர்த்தர் இலவசமாய், கர்த்தர் வாப்பா, பசி தாகமுள்ளவளை என்கிட்ட வாங்க. I can give you without money. I can give you where your hunger will be satisfied. கண்டுபிடிச்சு பிக்கலாமா? Hallelujah. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Hannah learned to handle hunger. Hannah learned to handle hunger. இந்த பசியில் தான் ஏவாள் இழந்து போனாள். இந்த பசியில் தான் ஏசா இழந்து போனான். ஆனால் இயேசு பசியை கையாள கற்றுக்கொண்டார். அன்னாள் பசியை கையாள கற்றுக்கொண்டாள். ஒரு காலத்தில் அன்னாளுக்கு பசி தெரியல, இருந்துச்சு ஆனால் தெரியல, உணரலை, அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனால் ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த பசி உண்டாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த உலக காரியம் அந்த பசியை திருப்தி ஆக்கவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சாமுவேல் கூட அந்த பசி திருப்தி ஆக்கல. என் பசியை திருப்தி ஆக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆகையால் தைரியமாய் சந்தோஷமாய் சாமுவேலை ஆண்டுடைய சமூகத்தில் விட்டு அங்கே பார்க்கும்பொழுது அந்த சீன் பார்த்தீங்கன்னா அவன் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், வாசிக்கிறேன், ரொம்ப அழகாக வாசிக்கிறேன். அவன் பணிந்து கொண்டான், அவன் குனிஞ்சு பணிந்து கொண்டான். இவ அப்படியே போயிடுறாமா. அந்த பச்சிளம் குழந்தை, அவன் இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கிறான். அந்த சாமியில் விட்டுட்டு அப்படியே போறா, மெதுவாக அப்படியே போறா. எப்படிமா மனசு வந்துச்சு? ஐயா, நான் திருப்தி ஆயிருக்கேன், நான் என்னை ஆண்டவர் திருப்தி படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் என் பிள்ளையை கைவிட மாட்டார். என் ஆண்டவர் என் பிள்ளையை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த பிள்ளை, அவர் என்னை திருப்தி ஆக்கியிருக்கார்.
ஆமென், ஹல்லேலூயா. நீ தனியா இருக்க, நான் இனி தனி கிடையாது. நீ பார் என்ன நடக்கிற காரியத்தை பார். வருஷம் பார்த்தீங்கன்னா அண்ணாளுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பெற்ற பிறகு திருப்தி இல்லை, பெறத்துக்கு முன்பதாகவே திருப்தி ஆகிவிட்டாள். ஆமென். இப்பொழுது பசியா உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Are we hungry for God now? Are we hungry for God now? When was the last time we were hungry? Hallelujah. எப்பொழுதையா வேத வசனத்தை அப்படி வாஞ்சையோடு தேடினோம்? எப்பொழுதையா ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாடினோம்? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பாரம்பரியமா போச்சு. ஆலயத்துக்கு வருவது அருமையானவர்களே, கர்த்தருடைய கூடுகள்லாம் ஒரு கடமையா போச்சு, சடங்காச்சாரமா போச்சு. இல்லம்மா, ஒரு பசி வேணுமே, ஒரு உண்மையான ஒரு பசி கத்தத்தாமே இந்த நாட்களில், கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இப்படியே காலம் செல்லாதுமா, இப்படியே காலம் செல்லாது. உண்மையான ஒரு பசி தாகத்தோடு அருமையாளர் காணப்பட இப்படி ஒரு பசி தாகத்தை நம்முடைய குடும்பத்தில் வளர்ப்போம், பிள்ளைகளிடத்தில் வளர்ப்போம். ஆமென். This is an appetite we need to develop. அன்னைக்கு ஏவாள் பசியை வளர்த்து கொண்டாள். அந்த பழத்தை சாப்பிடணும்னு பசி இல்லைம்மா, அந்த பசியை வளர்த்து கொண்டாள். பாவம் செய்யறதுக்கெல்லாம் பசி. ஐயா, இன்னைக்கு நிறைய பேர் குடிச்சவங்கலாம் இருக்கிறாங்கம்மா. அவங்களுக்கு கேட்டு பாருங்களேன், யாரும் குடிச்சவங்க நல்லா இருக்காதுமா, சாராயம் ஏதோ நல்லா இருக்காது. ஆனா நல்லா இல்லாக்கிட்ட கூட அந்த பசியை வளர்த்து கொண்டாங்களே, அந்த பசியை வளர்த்து கொண்டாங்களே. ஸோ கெட்டதா இருந்தா கூட அந்த பசியை வளர்த்து கொண்டுகிற ஒரு மனப்போக்கம் இருக்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் மேல பசி அம்மா கசக்குதா? ஆண்டவர் பசி மாத்திரம் கசக்குதா? இன்னைக்கு வளர்த்து கொள்வோமே, அது நித்தியத்துக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளையே, அது என்றென்றைக்கும் உனக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆகையால் அருமையானவர்களே, ஆசீர்வாதம் தயவு செய்து நினைச்சுக்க வேண்டாம். ஆசீர்வாதம் பசி அல்ல, பசி ஆற்றுகிற காரியம் இல்லை. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவர் பிள்ளை கொடுத்தார், ஆண்டவர் ஜோம் பண்ணேன் எனக்கு வேலை கொடுத்தார், ஆண்டவர் ஜோம் பண்ண இது கொடுத்தார், உடனே பசியா இருச்சா? அப்பனா there's something wrong with you. சாமுவேல் நீ திருப்தி ஆகக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற பணத்துல வேலையில திருப்தி ஆகக்கூடாது. அப்படி ஆயிட்டுன்னா நீ சரியான பசி இல்லை. அண்ணாளுக்கு இருந்த பசி சாமுவேலை விட்டுட்டு போறாமா, சாமுவேலை விட்டுட்டு போறா. காரணம் என்ன? இந்த ஆண்டவர்கிட்ட பசியா வந்தா அவர் உண்மையா திருப்தியாக்கி அனுப்புறாருமா. இந்த ஆண்டவர் திருப்தியாக்கி அனுப்புறார். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க கூடாது, எடுக்க கூடாது, ஒரு சமாதானத்தை தந்து ஆண்டவர் வழிநடத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த விதத்திலே இப்பொழுது பசி உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பசி வேண்டும் என்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய 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 கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய பணியில் ஈடுபட ஒரு பசி வருமா. ஹல்லேலூயா. அல்லாட்டி வந்து சாப்பிட்டு தின்னுட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தா அப்புறம் எங்கேருந்து பசிக்குது? அருமையாவில் இன்றைக்கு அதிகம் கொடுக்கப்பட்டுள்ள அதிகம் கேட்கப்படும். இன்றைக்கு போவோம்மா, ஊழியத்தை செய்வோம், அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆமென். இன்னும் அதிகம் பசிக்கு வரும். அந்த பசியோடு வந்தா அவர் என்னை திருப்தி ஆக்குவார். இப்படிப்பட்டவர் நல்ல தேவனா எங்களுக்கு இருக்கிறபடினால ஸ்தோத்திரையா. எங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன். இந்த காலவெளியில் யார் யாரெல்லாம் பசியோடு வந்தாங்களோ அவளை திருப்தியாக்கி நடத்துவீராக. ஒருபோதும் எங்களுடைய ஆண்டவரே திருப்தியை ஆண்டவரே உங்களுடைய கரத்திலேயே இல்லாவிட்டால் பொருட்களில் வைக்காதபடி அன்று உண்மையிலே நாங்கள் திருப்தியாகக்கூடிய நிலையில் அன்னாளை போல பாடங்களை கற்றுக்கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து நாங்கள் உமக்கென்று உழைக்க பிழைக்க கிருபை தாரும். இந்த சபையிற்கு ஒவ்வொரு பெரியவர்கள், வாலிபர்கள், பிள்ளைகள், சகோதரிகள் எல்லாரையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்தக்கூடிய ராஜ்யம் கட்டப்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் இயேசுவரும் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.